பார்க்கறதுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையிலும் ஈர்க்கக்கூடிய கண்கள் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். கண்ணிலேயே கதை பேசுறாங்கடா, எப்படிதான் அவங்கலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈர்க்கக்கூடிய இயல்பான ஒரு குணாதிசயம் அப்படின்றது நல்லாவே இருக்கும். இதுல என்னன்னா சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களை ஒர்க்கவும் பண்ணுவாங்க. ஒரு வேலை பார்த்தாலும் சரி, மற்றவங்களுடைய மனசை படிக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நல்ல டிசைன் எல்லாம் போடுவாங்க. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்களா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த அம்பாசிடர் ஆகிற மாதிரியான அமைப்பு ஏதோ பிராண்டுக்கு இருக்கும்ன்றதை தாண்டி இவங்க அதவே டிசைனரா பண்ணக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய திறமை அப்படிங்கறத தாண்டி சாப்பாடே நல்லா ரொம்ப சூப்பரா செய்வாங்கப்பா. அம்மாவுடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். இதவே ஃபுட்டா அப்படியே ஃபுட் கோர்ட்டா மாத்தக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை நம்ம பிறந்திருப்போம். அது ஏன் எதுக்கு அப்படி இருக்கோனே நமக்கே தெரியாது இல்லையா? சோ அதை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன விளக்கமான பதிவு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிஷபம் அப்படின்னாலே ஒரு யூனிக்கான கேரக்டர் இல்லையா? யாருக்காவது ரிஷபத்தை பிடிக்காம இருக்குமா என்ன? ரொம்ப யூனிக்கான கேரக்டர். ஏன்னா சுக்கரனுடைய ஆட்சி வீடு, கண்டிப்பா சந்திரன் உச்சம் வரக்கூடிய இடம். பாக்குறதுக்கே எப்படி இருப்பீங்க, சும்மாவே அழகு, வசீகர தோற்றம் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசி, நிலராசியா வேற இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பாக்குறதுக்கு எப்படின்னா அழகா பூசினாப்ல ஒவ்வொன்றுமே பாக்குறதுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையிலும் ஈர்க்கக்கூடிய கண்கள் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். கண்ணிலேயே கதை பேசுறாங்கடா, எப்படிதான் அவங்கலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈர்க்கக்கூடிய இயல்பான ஒரு குணாதிசயம் அப்படின்றது நல்லாவே இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன அப்படின்னா அன்பு, பாசம். இவங்களுக்கு அடிச்சுக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பான நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனம் ஒரு விஷயத்த நினைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய குடும்பம், நம்ம சார்ந்த உறவுகள் அதை மகிழ்வித்து மகிழ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நானும் சந்தோஷமா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப யூனிக்கான கேரக்டர் அப்படின்றத பார்க்கலாம். அதை தாண்டி இவங்களுடைய கலை சார்ந்த விஷயங்கள், கலைகள் அதிகமா நாட்டம் இருக்கும். எதை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதை விடாப்படியா முடிக்கக்கூடிய குணாதிசயம் அப்படின்றது ரொம்ப இருக்கும். ஒரு அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லை, இது அழகா இருக்க, நீ நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்க, சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத விரும்புவாங்க. பொதுவாவே சந்திரன் உச்சம் வர்றது அப்படின்றப்போ மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டருங்க. சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா விடாப்படியா அந்த சூரியனுடைய நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா? சூரியனோட நட்சத்திரம் இருக்கப்போ அந்த ஒரு விடாப்படியா அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடம் பிடிக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வைக்கிறது, ரோஹிணி எல்லாம் வரும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆசிரியனாவே இருக்கும். சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் மனசளவுல ரொம்ப போட்டு குழப்பிப்பாங்க. முடிவெடுக்க முடியாத தடுமா இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா வேகம், எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி படப்பட வேகமா செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாவே நிறைய பிராண்டுக்கு அம்பாசிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரிஷபராசிக்காரங்களும் சொல்லலாம். இவங்க எல்லாம் தாங்க அந்த அழகு, கலை சார்ந்த விஷயங்கள் அது ஒவ்வொன்றையும் உயிரோட்டம் அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட ரொம்ப ரசனையான ஆட்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபையான ஒரு சில விஷயங்கள். இதுல என்னன்னா சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களை ஒர்க்கவும் பண்ணுவாங்க. ஒரு வேலை பார்த்தாலும் சரி, மற்றவங்களுடைய மனசை படிக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு சும்மா ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியான ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணா கூட சரி அவங்களுக்கு அவ்வளவு அழகா தூக்கி கொடுக்கும். பாத்துக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வெளியில இருந்து பாக்குறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ், நிறைய செலவு பண்றாங்க, ஆடம்பரத்துக்காகவும் நிறைய பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிச்சயமா கிடையவே கிடையாது. இருக்கிறத எப்படி அழகா வடிவமைக்க முடியும், கிரியேட்டர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை பாத்தீங்கன்னா அந்த திறமையவே ரொம்ப அழகா கிரியேட்டிவா பண்ணுவாங்க. நிறைய பேர் சாப்பாட்டு பிரியருங்க. சாப்பாடு சாப்பிடணும், கோவம் வந்தா பசி வந்தா நானா இருக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் பசி வந்துட்டா தாங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பாட்டை ரசனையோடையும் ருசியோடையும் சாப்பிடக்கூடிய நபர்கள். அதாவது சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. வெரைட்டியா சாப்பிடணும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சாப்பிடணும், ரொம்ப யூனிக்காவா சாப்பிடணும். அதை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதெல்லாம் இவங்க தான், வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நபர்கள். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு எதுவுமே ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சந்திரன் அப்படின்றப்ப சாப்பிட மட்டும் தெரியுமா? கிடையாதுங்க. நீங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல, ரிஷபத்துல ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச நபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்து பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருக்கவங்களுக்கோ பிடிச்சவங்களுக்கோ இப்படி பண்றாங்கன்னா பார்ட்னரா இருந்தா சும்மா இருப்பாங்களா? டெஃபினட்டாங்க. அவ்வளவு அழகா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு வேர் பண்ணா இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி போடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு வடிவமைச்சு கொடுக்கக்கூடிய அழகாவும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரே விஷயம் என்னன்னா அன்புக்கு அடிபணியக்கூடிய நபர்கள். நீங்க எதை வேணா பண்ணுங்க, ஆனா
அன்பான வார்த்தையால சொன்னீங்கன்னா கட்டுப்படுவாங்க. அதிகாரத்துவம் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கஷ்டம். குடும்பத்துக்காக மட்டுமே அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்துமே வந்து குடும்பத்துக்காக நிறைய கிவரா இருப்பாங்க. பட் அதே சமயத்துல அந்த குடும்பம் ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு அதுக்கான ஒரு நிலை கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா மனம் விடக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் நல்லா பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி துறைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கத்துக்கிட்ட வித்தை தாங்க காசா ஆத்துறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கத்துக்கிட்ட வித்தை அப்படிங்கிறப்போ இவங்களால ட்ரெஸ் டிசைன் பண்ணுவாங்க. நல்ல டிசைனா போடுவாங்க. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கின அப்படின்னு கேட்பாங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த அம்பாசிடர் ஆகிற மாதிரியான அமைப்பு ஏதோ பிராண்டுக்கு இருக்கும்ன்றதை தாண்டி இவங்க அதவே ஃபேஷன் டிசைனரா பண்ணக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து நல்லா அழகா மேக்கப் பண்ணிப்பாங்க, செல்ஃபாவே மேக்கப் பண்ணிப்பாங்க. நீ அழகா மேக்கப் பண்றீங்க, அப்ப நம்ம பண்ணக்கூடாது. படிச்சது என்னவோ இன்ஜினியரிங்கா இருக்கும், பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேக்கப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா மாதிரி எனக்கு இது துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது. அப்புறம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமை அப்படிங்கறத தாண்டி சாப்பாடே நல்லா ரொம்ப சூப்பரா செய்வாங்கப்பா, அம்மாவுடைய கைப்பக்குவம் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். இதவே வந்து ஃபுட்டா அப்படியே ஃபுட் கோர்ட்டா மாத்தக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்கும். வீட்டுல தாங்க இருக்கேன், சும்மா தாங்க இருக்கேன், வாய்ப்பே இல்லைங்க, ஆன்லைன் பிசினஸா இதா பண்ணும், எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத வச்சு அழகா அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. செம்மையா கேக் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்டான ஃபுட் என்னவோ புதுசா நியூ அப்டேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி படிப்புகளோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளோ ரொம்ப நல்லா இருக்கும். எங்கெல்லாம் தங்கம் வெள்ளி யூஸ் பண்றது, நிறைய பணம் புழங்குறது, இது சம்பந்தப்பட்ட படிப்பு வேலைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப இயல்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், ஆன்லைன் பிசினஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, லிக்விட் பிசினஸ் சம்பந்தப்பட்டது, பால் வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான மில்க் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சூப்பரா வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதை தாண்டி நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ராக்கோழிகள் சொல்லுவோம் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் நைட் எல்லாம் தூக்கம்ன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெசிஃபைனா, சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க குட்டி தூக்கம் போடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்க வந்து அழகா இருப்பாங்க. நிறைய எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னா இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி அவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வந்து கிளம்புற நேரத்தை பார்த்தாலும் சரி, அவங்க போட்டிருக்க பொண்ணை பாக்குறத பொண்ணு கூட இருக்கவங்களை பார்க்கதான்னு சொல்ற மாதிரி இவங்க ரொம்ப அழகா வந்து அவங்கள ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் சரி மத்த எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் அழகா தனித்துவமா காட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க. அது மட்டும் இல்ல அவங்க பணம் சேர்க்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட கேட்டு கத்துக்கலாம். எப்பவுமே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா செலவும் போகும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்லயோ அல்லது வந்து சேவிங்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாலியாவும் இருப்பாங்க, நிறைய செலவும் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்துல சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய நிலைகளும் உண்டு. இவங்க வந்து செலவும் பண்ணுவாங்க, ஜாலியாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல சேவிங்ஸ்க்கான விஷயம் எப்பவுமே எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். தன்னை மட்டும் இல்லாம தன்னோட வீட்டையும் வந்து அழகா பராமரிக்கக்கூடிய நிலைங்க. அதாவது ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே நமக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அவங்க ரொம்ப போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, வீட்டை வந்து அழகா ரொம்ப நறுமணமா வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து ஸ்டேஷனரிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நறுமண பொருட்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. சோ தனக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது பொதுவாகவே இயற்கையிலேயே ரொம்ப அழகான நபர்கள் தாங்க ரிஷபராசியில பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதாவது ஒண்ணு போட்டா நச்சுன்னு இருக்கணும், 10 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி தன்னை ரொம்ப தனித்துவமா காட்டிக்கிறது அப்படிங்கிறது இவங்களோட இயல்பான குணம். நிறைய பேருக்கு அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கும், அந்த பாசத்துக்காக இயங்குறது. ஒரு +2 முடிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, அப்ராட் போறது, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது, ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய அனுபவிக்கிறது. ஒரு பக்கம் ஓவர்திங்கிங் தான் நம்ம கிரியேட்டரா மாத்தும். சோ அதை எப்படி நமக்கு நம்மளோட ஜாதக ரீதியா நமக்கு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா நம்ம அதை கிரியேட்டரா மாத்திடுவோம். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். 2ஆம் இடம்னாலே வந்து குடும்பம், வாக்கு, தனம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோ உங்களுடைய வார்த்தை உண்மையிலேங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் சொன்னாலே படிக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்மை இருக்கும். சோ வாக்கை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை கூட உண்டுங்க. 2ஆம் இடத்துலயே வந்து புதன் இருக்கிறதுனால நிறைய கிரியேட்டிவ் சாதாரண விஷயம்லாம் இல்ல, உங்களோட மூளை முதலீடு புத்திசாலித்தனமா இருப்பீங்க, நிறைய கிரியேட்டரா இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு குடும்ப பொறுப்பு அப்படிங்கறத அழகா எடுத்து வழிநடத்தக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எப்ப கோவப்படுவாங்க எப்ப எப்படி இருப்பாங்க சில நேரங்கள் என்ன கணிக்க முடியாத கணிதமாவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். பிடிச்ச முயலுக்கு 3 காலம் மல்லு கட்டும் போதே புரிஞ்சுக்கலாம். சோ சில இடங்கள் விட்டு கொடுக்காத தன்மை இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பார்ட்னர் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதாவது வீட்டுல குழந்தைய கேர் பண்றது ஓகேங்க, பார்ட்னரையும் கேர் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தை மாதிரி வந்து கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேர் பண்றதுக்கான அப்ரிசியேஷன் எங்கேயாவது கிடைச்சா நல்லா இருக்கணும் இல்லையா. சோ இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட். நிறைய பேர் வந்து அம்மாவோட பாசத்துக்காக இயங்குவாங்க, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் எல்லா உறவுகள்கிட்ட இருந்து ஒரு மனக்கசப்புகளும் அனுபவ பாடங்களையும் கத்துக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் சுயநலம், நிறைய வந்துட்டு தனக்கான விஷயங்கள்
அதான் சொல்லுவாங்க தனக்கு போதும் தானமும் தர்மம் அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், சொந்த வீடு, எனக்கான காரு, எனக்கான விஷயங்கள், எனக்கான படிப்புக்கான அங்கீகாரம் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும். பேஷன், ப்ரொஃபஷன், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வருமானம் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் ஒரு மன திருப்தி அப்படிங்கிறத அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் ஊர் சுற்றுறதாங்க ரொம்ப பிடிக்கும். ஏதாவது லீவ் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிடுவாங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எப்படா லீவ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்குலாம் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட இடம், கடல் சார்ந்த பகுதிகள், ஒரு ஆற்று பகுதிகள், அதே மாதிரி இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இயற்கை பிரியர்களாகவும் இருப்பாங்க, இயற்கை ரசனைக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு தன்மை, அப்படியே ஒரு ஃபேமிலியா போயிட்டு அழகா டைம் ஸ்பெண்ட் பண்றது. எப்பவுமே ரொம்ப ப்ரெஷரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம், குழப்பங்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க. ஒரு பைக் எடுத்துட்டு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ரொம்ப காம் ஆயிடும். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க பிரச்சனை. நல்லதும் அதுதான், கெட்டதும் அதுதான். ஸோ அது எப்படி எங்க இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ராசியினுடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்குங்க. ஒரு நாள் பத்தாவது உங்களை பத்தி சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன். இன்னும் வரப்போற பதிவுல நிறைய உங்களை பத்தி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப சூப்பரா இருப்பாரு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நிச்சயமா அம்பிகை வழிபாடு, அதுவும் அலங்காரத்தோட இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்பு. காஞ்சி காமாட்சி அம்மன், பிறைச்சூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டுங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு நீங்க பாக்குற உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா உங்களை பத்தி, அதாவது இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இந்த வீடியோ நீங்க எப்ப வேணாலும் பாருங்க. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பிங்க் கலரும் அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிருப்பீங்க. இந்த வேர் பண்ணிட்டா இந்த வீடியோ பாப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை பத்தின ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, ஒரு டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்டதுக்காக நீங்க போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். அது எத்தனை பேர் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.